அவருக்காகவும் ஜெபித்து திண்டுக்கல் மறைமாவட்டத்தினை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வரும் மேதகு ஆயர் அவர்களை பேரன்புடனும் பெருமகிழ்வுடனும் தலைமுறையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அமைச்சர் பெருமகனருக்கு அறநெறி மக்கள் கட்சி சார்பாக கிறிஸ்துவ நல்லிணக்க சார்பாகவும் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. செபஸ்டின் கிறிஸ்தவ நல்லிணக்க சார்பாக சீமோன் அவர்கள், காமலாபுரம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சீமோன் அவர்கள் அமைச்சருக்கு பொன்னாடை பொருத்துகிறார்கள். ஆயர் அவர்களின் தலைமை உரை. தமிழக அரசின் பால்வளைத்துறை அமைச்சர் மாண்புமிகு மனோஜ் தங்கராஜ் அவர்களே, மறைமாவட்ட முதன்மை குரு அவர்களே, தந்தை அமல்தாஸ் அவர்களே மற்றும் அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அன்பார்ந்த இறைமக்களே, தந்தை சேவியர் அவர்கள் திருச்சி வளனார் கல்லூரியினுடைய செயலர் மிக அருமையாக எடுத்து சொன்னார். எனக்கு புதிதாக இருந்தது பல காரியங்கள். கிறிஸ்துவர்கள் இந்த அளவுக்கு கல்வியில் மட்டுமல்லாது அரசியல், சமூக மாற்றம் இவற்றுக்கெல்லாம் உழைத்திருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக பேசினார். அதற்கு மேல் நாங்கள் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையாக பேசினார். அவரை உளமாற பாராட்டுகிறேன். அதே போன்று அமைச்சர் அவர்களும் எவ்வாறு நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அதையும் நான் வரவேற்கிறேன். திருச்சியில் இருக்கும் பொழுது பல பொது நிகழ்வுகள் சிஎஸ்ஐ, முக்கியமாக சிஎஸ்ஐ மற்றும் டிஎல்சி சபைகளோடு இணைந்து தான் செய்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதைத்தான் திண்டுக்கல் மறைமாவட்டத்திலும் செய்து கொண்டிருக்கிறோம். பொது நிகழ்வுகள், சமுதாய சம்பந்தப்பட்ட காரியங்களிலே இணைந்து செயல்படுவதை நாங்கள் விரும்புகின்றோம். பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய பங்கேற்பு என்று பார்க்கின்ற பொழுது கல்வியைத்தான் சொல்வோம். முதலிடத்தில் எல்லார் வாயிலிருந்து வரக்கூடியது கிறிஸ்தவர்களுடைய பங்கேற்பு. இந்திய வளர்ச்சியிலே, உருவாக்குதலிலே முக்கிய பங்கு கல்வியில் தான் செய்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதிலே ஆழமான உண்மை இருக்கிறது. இன்று கிராமங்களில், பல கிராமங்களில் அரசு பள்ளிகளில் இல்லை, சிறுபான்மையினர் நடத்துகின்ற பள்ளிகள் தான் அங்கே அதிகம் இருக்கின்றன. ஆகவே கிராமங்களில் படிக்கின்ற மாணவர்களுடைய வளர்ச்சியிலே நாம் அதிகம் செய்திருக்கிறோம் என்றால் அதில் மிக இல்லை, அதிகமாக செய்திருக்கிறோம். இன்று கிராமத்திலிருந்து படிக்கின்ற மாணவர்களும் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அது நாம் செய்து கொண்டிருக்கின்ற சிறப்பான பணிகள். சிறப்பான கல்வி நிறுவனங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் பெருமையாக சொல்வார்கள், நான் புனித வளனார் கல்லூரியிலே படித்தேன், புனித லோயாலா கல்லூரியிலே படித்தேன், புனித சென்ட் சேவியர் பள்ளியிலே கல்லூரியிலே படித்தேன் என்று பெருமையாக சொல்வார்கள். இவையெல்லாம் புகழ்மிக்க நிறுவனங்கள், பல உயர்ந்தவர்களை உருவாக்கியது. கிறிஸ்துவர்களை மட்டுமல்லாது பலரை உருவாக்கிய நிறுவனங்கள் என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம் என்பதை பார்க்கிறோம். இங்கே அமைச்சர் அவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள்.
தமிழ் வழி கல்வி நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அரசு தமிழ் வழி பள்ளி மாணவர்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்களோ அதே போன்று சிறுபான்மையினரும் தனியார் நடத்துகின்ற தமிழ் வழி கல்விக்கூடங்களின் மாணவர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும். வேறுபாடு வேண்டாம். அரசு பள்ளி தமிழ் வழி கல்வி மாணவர்களும் தனியார் மற்றும் சிறுபான்மை நடத்தப்படக்கூடிய பள்ளி மாணவர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இலவசங்கள் இவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அதில் வேறுபாடு வேண்டாம். எல்லாம் ஒரே விதத்தில் ஒரே விதமான பொருளாதார சூழலிலிருந்து வருகின்றவர்கள்தான். அதில் வேறுபாடு காட்டாது எல்லா தமிழ் வழி கல்வி மாணவர்களும் சமமாக நடத்தப்படுவதற்கு அரசு வழிகாட்ட வேண்டும் என்று அவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று அரசு ஆசிரியர்களுக்கென்று பல பிரச்சனைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது. இன்று டெட் தேர்வு ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆசிரியர் பயிற்சியை முடித்து ஆசிரியர் பணியிலே இருக்கின்றவர்கள் அவர்களும் டெட் தேர்வு எழுத வேண்டும் என்ற ஒரு உச்சநீதிமன்ற ஆணையானது மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது ஆசிரியர்களுக்கு. அதையும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திற்கு மறு ஆய்வுக்கு செல்வதாக கூறியிருக்கிறது. அதை வரவேற்கிறோம். அதற்காக தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றியும் கூறிக்கொள்கிறோம். அவ்வாறு அரசியலில் நாம் எவ்வாறு ஈடுபட்டு இருக்கிறோம், நம் நாடு விடுதலை பெறுவதற்கு எவ்வாறு கிறிஸ்தவர்களெல்லாம் உழைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தந்தை சேவியர் அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு கடுமையாக பலரும் உழைத்திருக்கிறார்கள். மறைப்பணியாளர்களும் உழைத்திருக்கிறார்கள், உயிரை கொடுத்திருக்கிறார்கள் என்று அழகாக சொன்னார். ஆகவே இந்த நாட்டின் மக்கள் மீது இந்த மண்ணின் மீது நாம் எல்லாம் ஆழமான அக்கறையும் ஈடுபாடும் கொண்டவர்கள் என்பதை இதெல்லாம் எடுத்து காட்டுகிறது. சமூக மாற்றத்திற்கான இவ்வாறு காரியங்களையும் ஈடுபட்டு இருக்கிறோம். தீண்டாமை, ஜாதியம் மற்றும் ஏற்றத்தாழ்வுகள் இவற்றிற்கு எதிரான போராட்டங்களை எல்லாம் நாம் எடுத்திருக்கிறோம் என்பதை அருமையாக சொன்னார். ஆகவே அத்தகைய பணிகளை இன்றும் தொடர்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. இன்னும் தொடர்வோம் என்பதையும் நாம் உறுதியாக கூறிக்கொள்கிறோம். இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மறைமாவட்டத்தின் எக்யூமெனிசம் மற்றும் டயலாக் இவற்றுடைய அமைப்பின் செயலர் தந்தை அமலதாஸ் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாய் என்றும் இருக்கும் ஆசிரியர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் நிக்கோலாஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நேரம் கருதி நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆயர் அவர்களுக்கு நன்றி. கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் சார்பாக ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. கத்தோலிக்க சங்க சார்பாக லாரன்ஸ் அவர்கள் திருவாளர் ரொனால்டு அவர்களுக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் ரொனால்டு கொஞ்சம் மேடைக்கு வாங்க. லாரன்ஸ் அவர்கள் தலைவர் பிரான்சிஸ் பாஸ்டின் அவர்கள் பொன்னாடை போத்துகிறார்கள். கிறிஸ்தவ கூட்டமைப்பு சார்பாக பாஸ்டின் அவர்கள் பொன்னாடை போத்துகிறார்கள். தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நன்கொடை வழங்கிய பாஸ்டின் அவர்கள் எங்களுடைய சுமைகளை பகிர்ந்து கொண்டார்கள். நானும் திண்டுக்கலுக்கு வருகிறேன், நன்கொடை வழங்குகிறேன் என்று சொல்லி வருகை வந்திருக்கக்கூடிய தொழில் முனைவர் பாஸ்டின் அவர்களுக்கு நன்றி. சொல்லுங்கள். இந்த அமர்வு இதோடு நிறைவு பெறுகிறது. மூன்றாம் அமர்வு அடுத்ததாக தொடங்க இருக்கிறது. சொல்லுங்கம்மா.
இந்திய கத்தோலிக்க சங்கத்தின் முதல் பெண் மாவட்ட துணை செயலாளர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் திருமதி மேரி தனசெல்வி அவர்களை அறிமுக உரையாற்ற அன்புடன் வரவேற்கின்றோம். ஹலோ. மூன்றாம் அமர்வு கத்தோலிக்க சங்க தலைவர் வின்சென்ட் வேதராஜ் அவர்களுடைய கருத்துக்களை திண்டுக்கல் மாவட்ட கத்தோலிக்க சங்க செயலாளர் மேரி தனசெல்வி அவர்கள் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். கோவையிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜேம்ஸ் தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். தளபதி விஸ்வனோர் தளபதி தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பினுடைய தலைவர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அருள் சகோதரி ஜெயராணி அவர்களை தலைமை சகோதரி புனித அன்னாள் சபை அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். பெண்களுடைய பங்கை பற்றி கருத்துரை வழங்க இருக்கக்கூடிய அருள் சகோதரி தைனஸ் மேரி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். இருக்கையிலே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தைனஸ் மேரி சகோதரி அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்தியா உருவாக்கத்தில் கிறிஸ்தவர்களின் பங்கேற்பு சிந்தனை அரங்கத்தை தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் மறைமாவட்ட ஆயர் பெருந்தகை, முன்னிலை வகிக்கும் பேரருட்தந்தையர்கள், சிறப்பு கருத்தாளர்கள், பேரருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அமைச்சர் பெருமகனார், அமைப்பின் தலைவர்கள், பல்சமய உரையாடல் ஒன்றிப்பு குழு செயலர் தந்தை, அவருடன் இணைந்து பயணிக்கும் தோழமை இயக்கங்களின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு கத்தோலிக்க சங்கத்தின் தலைவர் லயன் மா வின்சென்ட் வேதராஜ் அவர்களின் பிரதிநிதியாகிய திண்டுக்கல் மறைமாவட்ட கத்தோலிக்க சங்கத்தின் செயலாளர் மேரி தனசெல்வி அவர்களின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஒரு நிமிஷமா கலைக்கண் குழுவினர் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு கத்தோலிக்க சங்கத்தின் தலைவர் லயன் மா வின்சென்ட் வேதராஜ் அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை அவர் குறிப்புகள் தயார் செய்து கருத்துக்களை பதிவு செய்ய வருகை புரிய ஆயத்தமாயிருக்கும் சூழ்நிலையில் திடீரென்று உடல்நலக்குறைவின் காரணமாக வர இயலாத சூழலில் அவருடைய பிரதிநிதியாக நான் அவர் என்ன கருத்துக்களை பதிவு செய்ய விரும்பினாரோ அதை நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன். அகில இந்திய கத்தோலிக்க ஒன்றியத்தின் பரிணாம வளர்ச்சி. இந்தியா அவர் ஒரு 9 தலைப்புகளை கொண்டு அவர் இந்த கருத்துரையை தயார் செய்திருக்கிறார். 1, இந்தியா பழம்பெரும் நாடு, நாம் அதன் புதல்வர்கள். 2, சிதறிய முத்துக்கள். 3, எடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா. 4, எடுப்பார் கைப்பிள்ளை. 5, கத்தோலிக்க சங்கத்தின் உரிமைகளை பாதுகாக்க. 6, சமூக பொருளாதார மேம்பாடு. 7, நாட்டு நலனில் அக்கறை காட்டியது. 8, 1971 வங்கதேச அதிகாரிகளுக்கு நிவாரண உதவி அளித்தது குறித்து. 9, பரிணாம வளர்ச்சியில் ஒரு திருப்புமுனை சுவாமி அமலோரானந்தா. இந்த 9 தலைப்புகளில் அவருடைய கருத்துக்களை எழுதியிருக்கிறார், தயார் செய்திருக்கிறார். இந்தியா பழம்பெரும் நாடு, நாம் அதன் புதல்வர். இதில் பல்வேறு பண்பாடு கலாச்சாரம் கொண்டவர்கள், வெவ்வேறு மத கோட்பாடுகளின் பின்னணியில் வாழ்ந்தவர்கள், இப்படிப்பட்ட பல வகையான மக்களை உருவாக்கி இந்த அமைப்பு தான் அகில இந்திய கத்தோலிக்க ஒன்றியத்தின் அமைப்பு. எதிர்காலத்தில் வாழ்வதற்கு தேவையான வழிமுறைகளை நிகழ்காலத்தில் கண்டறிந்து செயல்படுத்த அவைகள் உதவியாக இருக்கின்றன என்ற ஒரு ஆறுதலோடு இந்திய வரலாற்றில் அகில இந்திய கத்தோலிக்க ஒன்றியத்தின் பங்கு
மேலும் சங்கத்தின் பரிணாம வளர்ச்சியை தேடி கண்டுபிடிக்கும் ஒரு முக்கிய பணியாக தான் இந்த கருத்தரங்கு இருக்குதுன்னு சொல்லி அவர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சிதறிய முத்துக்கள்ங்கிற போது நமது கிறிஸ்தவர்கள் கல்வித்துறை, மருத்துவம் மற்றும் சமூக நலப்பணிகளில் மிகவும் சிறப்பாக ஈடுபட்டிருக்கிறார்கள். குருக்கள், துறவிகள், அருட்கண்ணியர்கள் இவங்கள்லாம் இருக்கும்போது பொதுநிலையினரின் பங்கு குறைவாக தான் இருந்தது. அந்த பொதுநிலையினரின் பங்கை அதிகப்படுத்த ஆங்கிலேயரின் அடிமை ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற விழிப்புணர்வு பெற்ற கிறிஸ்தவர்கள் 1885 தேசிய காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினர். இந்த அமைப்பை இந்து சகோதரர்களும் வரவேற்றார்கள். 1887 சென்னையில் கூட்டப்பட்ட தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட 607 உறுப்பினர்களில் 35 கிறிஸ்தவர்கள் இருந்தனர். மற்றவர்களெல்லாம் பிற சபையை சார்ந்தவர்கள். இதனைத் தொடர்ந்து தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் தொடர்ந்து கலந்து கொண்ட பொதுநிலையினர் தலைவர்கள் திரு WC பானர்ஜி முதல் தேசிய காங்கிரஸ் தலைவர், திரு கலிச்சரண் பானர்ஜி வங்காள கிறிஸ்தவ சமூக தலைவராக விளங்கினார். சிறந்த பேச்சாளர் RSM சுப்பிரமணியம் வக்கீல். 1888 கூடிய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் அதிகமாக கிறிஸ்தவ பெண்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற குறிப்பு பதிவிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் எவ்வளவு வேகத்தோடும் துணிச்சலோடும் நாடு விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரு விடுதலை தீயை மக்கள் மத்தியில் எரிய செய்தார்களோ அதே வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 1892 அலகாபாத்தில் கூடிய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் கிறிஸ்தவ பிரதிநிதிகளாக 2 பேர் தான் கலந்து கொண்டார்கள். அதற்கடுத்து ஆட்சிகள் தேசிய காங்கிரஸ் இயக்கத்திற்கு எதிராக ஆங்கிலேயர் இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு அந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாங்க. அப்புறம் பொதுநிலையினர் ஒரு சிதறிய முத்துக்களாக தேசிய காங்கிரஸ் இயக்கத்தை முழுமையாக ஆதரித்தவர் திரு C.J. ஆண்ட்ரூஸ், திரு கங்கராயன் பவுல் இவர்களின் விடுதலை கூக்குரல் கிறிஸ்தவர்களின் சமூகத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. எடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா என்ற ஒரு தலைப்பில் சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதில் அரசியல் ரீதியாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று உணர்ந்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ மக்களை. தேசிய விடுதலைக்காக இந்திய குடிமகன் காங்கிரஸ் இயக்கம் செயல்பட உருவாக்க வேண்டும் என்று அதையும் உணர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு ஆங்கிலேயர் அளித்திருந்த சில சலுகைகளை மறைக்கத் தொடங்கியதையும் மக்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்பினார்கள். இதனால் 1919ஆம் ஆண்டு ஒரு சில கத்தோலிக்க தலைவர்கள், குறிப்பாக திரு JAC ரெபெல்லோ, பேராசிரியர் C.J. வர்கீஸ் மற்றும் சிலருடன் சேர்ந்து முதல் கத்தோலிக்க மாநாட்டை ஆல் இண்டியா கேத்தலிக் யூனியன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். 1930ஆம் ஆண்டு வட்டமேஜை மாநாடு கூட்டப்பட்டது. இதில் தென் கன்னட கத்தோலிக்க சங்கமானது பதிவு செய்யப்பட்டது. பெங்களூரில் அகில இந்திய மாநாட்டை கூட்டியது. இந்த வட்டமேஜை மாநாட்டில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்தார்கள். இந்த தீர்மானத்தின் அடிப்படையை ஆங்கிலேயர் அரசு திரு A.J. பன்னீர்செல்வம் என்பவரை கத்தோலிக்கர்களின் பிரதிநிதியாக வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள செய்தது குறிப்பிடத்தக்கது. 1944ஆம் ஆண்டு லார்டு வேவல் என்பவர் சிம்லாவில் கூடிய மாநாட்டத்திற்கு கிறிஸ்தவர்களை அழைக்கவில்லை என்ற ஒரு அதிருப்தியான ஒரு குரலை கொடுத்திருக்கிறார். இதன் விளைவாக நாம் ஒரு அமைப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் பிறந்தது தான் இந்திய கத்தோலிக்க ஒன்றியம். இந்த இந்திய கத்தோலிக்க ஒன்றியம் தொடங்க முதல் காரணமாக இருந்தவர் பெருமைக்குரிய திரு M. ரத்னசாமி, ஒப்பற்ற கத்தோலிக்க அறிஞர். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பணியாற்றியிருக்கிறார். 1944ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு அமைப்பு ரீதியாக உருவாக்கியிருக்காங்க. அதில் ஒரு 3 முக்கிய சங்கங்கள் இணைந்திருக்கிறது. 1 வங்காள கத்தோலிக்க சங்கம், 2 சோட்டா நாக்பூர் கத்தோலிக்க சங்கம், 3 சிந்து கத்தோலிக்க சங்கம். இந்த 3 அமைப்புகளையும் அவர் பேராசிரியர் M. ரத்னசாமியும் திரு சுவராஸ் இதன் செயலாளராகவும் பொருளாளராகவும் நியமிக்கப்பட்டார்கள். 1945இல் 14 கத்தோலிக்க சங்கங்கள் இணைந்தன. தனிப்பட்ட நபர்களும் நூற்றுக்கணக்கில் உறுப்பினராக சேர்ந்தனர். பம்பாயில் இருந்து 267 தனி உறுப்பினர்கள் இதில் சேர்ந்தனர். எடுப்பார் கைப்பிள்ளை. இந்திய கத்தோலிக்க சங்கத்தின் 100 ஆண்டு வளர்ச்சி கண்ட சொல்லக்கூடிய சாதனைகள் என்னென்னா, கத்தோலிக்க சங்கத்தினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும்,
கத்தோலிக்க சங்கத்தின் சமூக பொருளாதார மேம்பாடு வளம்படணும், இந்திய நாட்டின் நலன் மீது மிகவும் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். கத்தோலிக்க சங்கத்தின் உரிமைகளை பாதுகாக்க ஒரு 6 பாயிண்ட்டை நமது தலைவர் எடுத்திருக்காரு. மத சுதந்திரத்திற்கு எதிராக மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் எப்பொழுதெல்லாம் வந்ததோ அப்பொழுது கிறிஸ்தவ மக்களை ஒன்று திரட்டி குரல் எழுப்பி வந்துள்ளது. 1954 நியோகி கமிட்டி அறிக்கை மத்திய பிரதேசம் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. 1957 கேரள அரசு கொண்டு வந்த சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களுக்கு எதிராக சட்டத்தை எதிர்த்தது. 3 மதமாற்றத்தை தடை செய்யும் சட்டம் 1967 ஒரிஷா மாநில அரசு கொண்டு வந்ததை முறியடித்தது. இதுபோன்று பிற மாநிலங்களும் கொண்டு வரப்பட்ட மதம் மாற்றத்தை தடை செய்யும் சட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தது முறியடிக்கப்பட்டது. 4 தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களையும் தாழ்த்தப்பட்ட பிற மக்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற குரல் கொடுத்து வருகின்றது. 5 வெளிநாட்டு வேத போதகர்களுக்கு தடை விதிக்கும் சட்டத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தியது. 6 ஓபி தியாகி நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தை எதிர்த்து போராடியது. அதில் சமூக பொருளாதார மேம்பாடு என்ன, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அரசு பணிகளில் பல உயர் அதிகாரிகளாக இருந்தவர்கள் கிறிஸ்தவர் எண்ணிக்கையில் 1965 மிகவும் குறைந்து காணப்பட்டனர். இந்த நிலையை மாற்றுவதற்காக IAS, IPS மற்றும் UPSC தேர்வு எழுத மாணவர்களை உருவாக்க சென்னையில் ஒரு மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது, ரியான் இன்ஸ்டியூட். 1966 முதல் 1972 வரை 5 IAS அதிகாரிகள், 8 IPS அதிகாரிகள், முதல் தரமான அதிகாரிகளை உருவாக்கி இருக்கிறது. அடுத்து நாட்டு நலனில் அக்கறை காட்டியது. இந்திய நாடு விவசாய நாடு. ஆகவே 1965 கத்தோலிக்க ஒன்றியமானது 5 ஆண்டு திட்டங்களில் விவசாய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், விவசாய கல்வி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி பாரத பிரதமருக்கும் திட்டக்குழுவுக்கும் அனுப்பியது. இன்னொரு தீர்மானத்தில் கல்வி முறை அடடடடடடா, இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து டெய்லி ஒரு வீடியோ போடலைன்னா அப்படியே மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடச்சா போதும், இன்றைக்கி சிறப்பாக தரமான சம்பவமை ஒன்று பண்ணிடலாம். என்னதான் வீடியோ போட்டாலும் கமெண்டில் நம்மளை கழுவி 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 ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு கருத்துள்ள ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சா, யோ உன் கருத்து போதும் நிறுத்து அப்படிங்கிறாங்க. சரி, கொஞ்சம் ஜோக்கா கொஞ்சம் நகைச்சுவையாக போடலான்னு பார்த்தா, வேப்பலை வாழையில நீ சொன்ன ஜோக்குக்கு எங்களுக்கு சிரிப்பே வரலன்றாங்க. சரி, அதுவும் விடு. சரி, நம்ம வித்தியாசமாக கண்டென்ட் உள்ள ஒரு கருத்து நம்மளுக்கு கிடைக்கட்டும். கிடைச்சா நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவை போடலாம். ஒரு 4 நாள் இந்த கரூர் சம்பவத்தை வச்சே ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இனிமேலும் நம்ம அதை வச்சு போட்டோம், நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. உங்களுக்கு எதையாவது கண்டென்ட் கிடைக்கணுமே. சர்ச்சுக்கு வந்தாச்சு, ரைட்டு. சாமி ஏசப்பா, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட்டை காமியப்பா. ஆஹா, கண்டென்ட் கிடச்சிருச்சு. இயேசுவே, நீ இருக்கிற தெய்வமாக இருக்கிற. இந்த கண்டென்ட்டை வச்சு இன்னைக்கு எப்படி வீடியோ போடுறேன்னு மட்டும் பாருங்க. பேசாம லைவ்ல போயிடுவோம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்க டமால் டுமில் தங்கத்துறை பேசுறேன். இங்க பாருங்க, பார்த்தீங்களா சமூகத்தோட அவல நிலையை பார்த்தீங்களா? இது மாதிரி முக்கியமான விஷயத்தை தான் நான் நம்ம யூடியூப் சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இருமா இங்கே பாருங்க, நம்ம சேனல் டமால் டுமியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்டு போங்க. இங்கே பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அப்பப்போ போடுற வீடியோ அப்பப்போவே உங்களுக்கு அப்பப்போவே வந்து சேரும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். சொல்லுமா. ஐயோ, ஏமா நீ இப்படி பண்ற? அப்படிலாம் தண்ணியெல்லாம் கொடுத்துறாதம்மா. அங்க பாத்தியா, கொலை கேஸ் ஆயிர போகுது. அவர் போட்ட தண்ணியில எந்திரிக்க முடியாம இருக்காரு. தண்ணியை கிண்ணியே கொடுத்து எழுப்புனே. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதம்மா. நீ கண்டென்ட் எடுத்து விட்டுருவளுக்கு. நீ கிளம்புமா. கொஞ்சம் தண்ணி கொடுத்துக்கிறேன், கொஞ்சோண்டு. கிளம்புமா. இங்க பாருங்க, சர்ச்சை பாருங்க. கோயில்ல சாமி, கோயிலுக்கு வெளியில போதை ஆசாமி. கண்டென்ட் நல்லா இருக்கு. யோ அப்படியே படி. இங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க மக்களே, இளைஞர்களில்
இவங்கிற மாதிரி ஆளுங்க தான் திருத்தணும். ஆனால் 70 வயசுக்கார் இங்கே பாருங்க, தண்ணியை போட்டு எப்படி நிதானம் இல்லாமல் இருக்காரு மட்டும் பாருங்க. இந்த வரியா என்னையா நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நீ வந்து பட்டார் நடிக்கிற. என்னங்கடா அவங்க வாட்டுக்கு வந்தாங்க, அவங்க வாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ அவ்வளோதானா? யோ யோ புளிச்சட்டை போட்டால் நீ வாட்டுக்கு வந்து தைரியத்துக்கு பேசுவியா? அடிச்சு மண்டகட்டெல்லாம் பழப்பிடுவோம். அறிவு இருக்காடா உனக்குலாம்? அறிவு நிறையா இருக்கனால தான் வீடியோ போடுறேன். கொல்ல பேலை பார்க்குறேன். யாராவது ரோட்டில் படுத்து கிடந்தா அவன் என்ன எவடா யார் எப்படி என்னன்னு அவங்கள பார்க்கறதில்ல. எதாவது ஒன்று நானும் பார்க்குறியா, ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்குது. அவன் பசியில் படுத்து கிடக்கிறானா, இல்லை வீட்டில் பொண்டாட்டி விளையோட சண்டை போட்டு வந்து படுத்து கிடக்கிறானா, இல்லை தண்ணியை போட்டு படுத்துருக்கானா, இல்லை என்ன நிலைமைன்னு மூலம் உனக்கு தெரியுமா? வர்ற எடுக்கிற நீ வாட்டில் கோயிலையும் அதையும் காட்டிடுவ. கிறிஸ்துவ கோயில் பூரா இப்படி தான், கோயிலுக்கு போகிறேன்னு தண்ணியை போட்டு படுத்து கிடக்கிறான்னு பப்ளிக்கில் பரப்புவேன். ஹிந்து கோயிலில் போய் ஃபோட்டோ எடுத்தால் இந்துக்கள் பூரா தண்ணியை போட்டு தான் கோயிலுக்கு வர்றான்னு சொல்லி இன்னொரு பரப்புவேன். மசூதிக்கு முன்னாடி கிடந்தா அங்கே அப்படி தான் இருக்கேன்னு சொல்லி உங்களால் தான் மத சண்டை இந்த நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ரோட்டில் கீழே கிடக்கிறாருன்னா அவர் மயக்கமாக இருக்காரா, இல்லை சாப்பிடாமல் இருக்காரா, என்னன்னு மூளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபோட்டோ எடுத்துவிடு. ஆமாம், நான் கேட்குறேன், இதை எத்தனை தடவை அவலநிலைன்னு? ஆமாம், இது ஒரு அவலநிலை தானே. அவனுடைய இயலாமையை பார்த்து அவலநிலைங்கிறியே, நாட்டுக்கு சமூகத்துக்கு கேடுங்கிறியே. கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து கஞ்சி தொட்டி ஆஃபீஸ் வரைய எங்கேயாவது அவலம் இல்லாமல் இருக்கா? ஆமாம், 500 ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்காம கலெக்டரேட்டில் போய் எங்கேயாவது கையெழுத்து வாங்கிட்டு வர முடியுமா உன்னால? நம்ம வேலை சீக்கிரமாக நடக்கிறதுக்காக தாலுகா ஆஃபீஸில் போய் காசு கொடுக்காம கையெழுத்து வாங்க முடியுமா? பொறுமையாக இருக்கணும்ப்பா. இல்லை ஆர்ஐக்கிட்டேயோ விவோட்டையோ போய் காசு இல்லாமல் எதையும் வாங்க முடியுமா? முடியாதுல்ல. அங்கெல்லாம் வாயையும் பொத்திக்கிட்டு காசை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வரையில காரியம் நடக்கணும்ல. அந்த அவலத்தை எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? அப்புறம் நம்ம உள்ளே போயிடுவோம்ல. எவன் இழிச்சவாய, எவன் அடிமட்டில் பாவம் ஒடுக்கப்பட்டு அவன் 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 நிலைமையே தெரியாமல், என்னன்னு தெரியாமல், புழைக்க வழி தெரியாமல், அவனுடைய கஷ்டத்தை கொட்ட முடியாமல் தண்ணி அடித்தோ இல்லையோ படுத்துருக்குறான். அவனை மாதிரியாலா ஃபோட்டோ எடுத்து மீடியாவில் போட்டு 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 உனக்கு மீம்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போயா அரசாங்க அதிகாரத்தில் லஞ்சம் வாங்குறவனை ஃபோட்டோ எடுத்து போடு, தைரியம் இருந்தா. இல்லை இந்த சுய உதவிக்குழு மகளிர் குழுன்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு தடவை லோனை வாங்கி கொடுத்துட்டு அந்த எவிடன்ஸை வச்சு பேங்க் மூலமாக 10 தடவை லோனை வாங்கி தின்னுக்கிட்டு இருக்க தலைவிய, அந்த தலைவியில் எடுத்து போடு. அப்படிமான நடக்குது. தெரியாத மாதிரி பேசாத. அங்கெல்லாம் ஒரு சிண்டை பிடிச்சி ஆட்டி பிடுவாங்கன்னு தானே இவன் கேள்வி கேட்க மாட்டான்னு இவனை தூக்கி போடுற. நாட்டில் சமூக கேடு சீர்கேடை நீ சரி செய்யணும்னு நினச்சின்னா முதல்ல நீ தைரியமாக நேர்மையாக நீ இரு. தெரிஞ்சா? நீ நேர்மையாக இருந்து தவறுகளை சுட்டி காட்டி எடுத்து போடு. அப்போ லைக் நிறையா வரும். இப்படி எடுத்து போட்டேன்னா காவாலி பயிலும் களவாணி பயிலும் தான் வருவேன் உனக்கு மீடியாவில். கொல்ல பேர் மீடியாவில் மீம்ஸ் போடுறேன்னு இந்த மாதிரி செயலெலாம் செய்ய தயவு செய்து அடிமட்ட மக்களை மீம்ஸில் எடுத்து போட்டு கேவலப்படுத்தாதீங்க. உயர்மட்டத்தில் இருக்க அநியாயங்களை எடுத்து போடுங்க. அப்போ தான் நாடு உருப்படு, நீயும் உருப்பிடுவ. நன்றி. இக்காலகட்டத்தில் சமூக ஊடகங்களினால் ஏற்படும் தாக்கங்களையும் அவல நிலையையும் அதற்கான விழிப்புணர்வையும் சிறப்பாக நகைச்சுவையோடு நாடகமாக நிகழ்த்தி காட்டிய கலைக்கண் குழுவினருக்கு எம் நன்றிகள். அடுத்த அமர்வாக கோவை ஜேம்ஸ் அவர்கள், மேலே ஒரு 4 சேர் போடுங்க. கோவை ஜேம்ஸ் அவர்கள் தளபதி அவர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். அருள் சகோதரிகள் 2 பேர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிரமத்திற்கு வருந்துகிறோம். மீண்டும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிஸ்டர்ஸ் வாங்க.
சொல்லுங்கம்மா ஜேம்ஸை பற்றி. புகையிலைப்பட்டி மண்ணின் மைந்தர், கோவையை சேர்ந்த பொறியாளர், மிகச்சிறந்த தொழில்நுட்ப வல்லுனர் மற்றும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சட்டமன்றத்தில் ஓர் உறுப்பினர் வேண்டும் என்ற இலக்கினை கொண்டு செயல்படும் திரு ஜேம்ஸ் அவர்களை அறிமுக உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இதற்கு முன்னால் இங்கு வருகை புரிந்து உரையாற்றிய நமது மேதகு ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களுக்கும் மற்றும் தமிழக அரசில் பால்வளத்துறை அமைச்சர் பதவி வகித்த வரும் அமைச்சர் மாண்புமிகு மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் மற்றும் இதற்கு முன்னால் மிகவும் தெளிவாக மிகவும் அருமையான எடுத்துக்காட்டுகளோடு கிறிஸ்தவர்கள் இந்திய உருவாக்கத்தில் எப்படி பங்காற்றினார்கள் என்று நமக்கு விளக்கம் கூறிய அருட்தந்தை அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு கத்தோலிக்க சங்கத்தின் சார்பாக வின்சென்ட் வேதராஜ் அவர்கள் வரவில்லை என்றாலும் அவர் சார்பாக அவரது உரையை ஆற்றிய திருமதி மேரி தனசெல்வி அவர்களுக்கும் மற்றும் மிகவும் சிறப்பாக சீராக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வை இதுவரை அருமையாக நடத்தி இதற்கு ஒரு வித்திடும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முதல் எடுத்துக்காட்டாக விளங்கும் திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் தான் இது நடந்திருக்கிறது. இதை நடத்தி கொண்டிருக்கும் பங்குத்தந்தை முத்தலகுப்பட்டியை சேர்ந்த பங்குத்தந்தை அருள் திரு அமல்ராஜ் அவர்களுக்கும் ஆசிரியர் மற்றும் ஆசான் என்று அழைக்கப்படும் திரு நிக்கோலாஸ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்து இந்த உரையை கேட்க வந்திருக்கும் அறிவு சார்ந்த அறிவு பெருமக்கள் அனைவருக்கும் எனது இந்த மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்திய உருவாக்கத்தில் கிறிஸ்தவர்களின் பங்கேற்பு என்ற தலைப்பிலே உரையாற்ற வந்திருக்கும் திரு விஸ்வனூர் வே தளபதி அவர்கள் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் நமது அருட்சகோதரிகள் அமர்ந்திருக்கின்றார்கள். விஸ்வனூர் வே தளபதி அவர்கள் அவருடைய இயற்பெயர் தளபதி. அவர்கள் அம்மா அப்பா பெயர் வைத்ததே தளபதி என்றுதான். தளபதி என்றால் ஒரு கட்சி தலைவருக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவருடைய இயற்பெயர் தளபதி. இவர் ஓர் பத்திரிகை ஆசிரியர். கிறிஸ்தவ மக்களுக்காக மிகவும் சிரமத்தோடு அந்த பத்திரிகையை நடத்தி கொண்டு வருபவர். இவர் ஓர் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். அறநெறி மக்கள் கட்சி, ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு அரசியல் உரிமை என்ற ஸ்லோகத்தோடு இந்த கட்சியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே கிறிஸ்தவர்களை தனி வரிசையில் அமர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு என்று ஒன்று உருவாக்கி அந்த கூட்டமைப்பிலே அனைத்து டினாமினேஷனை சேர்ந்த கிறிஸ்தவ இயக்கங்கள் சங்கங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு 80 கிறிஸ்தவ இயக்கங்களையும் சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அதை வழிநடத்தி கொண்டு வருகின்ற மிகவும் ஒரு கிறிஸ்தவ மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு அருமையான தலைவர். இவருடைய நோக்கம், இவரோடு சேர்ந்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற எங்களது நோக்கமும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே தனி வரிசையில் கிறிஸ்தவர்கள் அமர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் இதுவாக இருந்தாலும் இறைவன் திட்டம் எது இருக்கின்றதோ அது நடக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இறைவனின் திட்டத்தை நாம் மனித முயற்சியால் செய்ய வேண்டும். இறைவனுடைய திட்டம் இருக்கிறது என்று நாம் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக, நமது முயற்சியும் தேவை என்பதற்காக
ஒத்த கருத்துகளுடைய கட்சிகளை நாம் அணுகி ஓரிரு சீட்டுகளோ அல்லது குறைந்தபட்சம் ஓரிரு சீட்டு, ஆனால் தமிழ்நாட்டில் 7.5% கிறிஸ்தவ மக்கள் இருக்கின்றார்கள். நமது கிறிஸ்தவ மக்களின் அங்கே உறுப்பினர்கள் பங்களிப்பு என்பது மிகவும் குறைந்த எண்ணிக்கை. 3 பேரோ 4 பேரோ தான் இருக்கிறார்கள். நமக்கு நியாயமாக சமநீதி, சமூக நீதி பிரகாரம் நமக்கு தேவை என்றால் குறைந்தபட்சம் 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் நமது சட்டமன்றத்திலே அமர வேண்டும். இதுதான் சமநீதி, சமூக நீதி. ஆனால் இதை அரசியலமைப்பு சட்டத்திலே இப்படி ஒரு சட்டம் கிடையாது. ஆனால் அந்தந்த கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் சமநீதி, சமூக நீதி பிரகாரம் அந்த கட்சியின் உறுப்பினர்களுக்கு அவர்கள் அந்த அந்தஸ்தை கொடுக்கிறார்களா என்று எண்ணி பார்த்தால் இதுவரை கிடையாது. இப்பொழுது நான் என்ன கூற வருகின்றேன் என்றால், எங்களுடைய இயக்கமும் எங்களுடைய கட்சியும் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்றால், சமூக நீதி பிரகாரம் நமக்கு சட்டமன்றத்திலே 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டாயம் வேண்டும். அதை எவ்வாறு பெறுவது? அரசியல் கட்சிகள் அது எந்த கட்சியாக இருந்தாலும், ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இன்னும் ஆளப்போகிற கட்சியாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் மற்றும் பிஜேபி கட்சியாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவரவர் கட்சியிலே அவரவர் கட்சி உறுப்பினர்களுக்கு அவர்கள் அந்த 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 கிறிஸ்தவ மக்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிறார்கள் என்றால் அது இல்லை. அப்படி என்றால் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். நாம் கேட்டு பெற வேண்டும். அது எந்த கட்சியில் நாம் அங்கம் வகிக்கிறோமோ அந்த கட்சியின் தலைமையிலே எங்களுடைய கிறிஸ்தவ மக்களுக்கு எங்களுக்கு இந்த பங்களிப்பு வேண்டும் என்று கேட்டு பெற வேண்டும். ஆனால் அந்த கேட்க திராணியற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஒற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வருங்கால கிறிஸ்தவர்கள் இந்தியாவின் உருவாக்கத்தை எப்படி நாம் கட்டிக்காக்க வேண்டும் என்பதற்கு நமது அருமை தலைவர் விஸ்வனூர்வே தளபதி அவர்கள் பேச வருகின்றார். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். ஆண்டவர் இயேசுவை வணங்குகிறேன். தாய் தமிழை வணங்குகிறேன். மரியாதைக்குரிய மேதகு ஆயர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரருட்பணி பெனடிக்ட் பர்னபாஸ் அவர்களுக்கும், பேரருட்பணி முனைவர் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்கிற எம்ஏ சேவியர் அவர்களுக்கும், திருமிகு வின்சென்ட் வேதராஜ் அவர்கள் சார்பாக அவருடைய கட்டுரை வாசித்த சகோதரிக்கும், அருள் சகோதரி தைனஸ், அருள் சகோதரி ஜெயராணி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அறிமுகப்படுத்திய அறநெறி மக்கள் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பு செயலரும் தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பின் துணைத் தலைவருமாகிய இளைஞர் ஜேம்ஸ் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கம். அறநெறி மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளர் தஞ்சை சார்லஸ் அவர்களுக்கும், திண்டுக்கல் மாவட்டத்தின் தலைவர் திரு லவே அவர்களுக்கும், முக்கியமாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய எங்களது ஆசான் என்று சொல்லக்கூடிய நிக்கோலஸ் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய உருவாக்கத்தில் கிறிஸ்தவர்களின் பங்கு. இந்த நேரத்தில் ஐயாட்ட ஒன்று சொல்லிக்கிற, பசி நேரம் நிற்க சொன்னால் நிறுத்திடுவேன் உடனே. நான் நிறைய நன்றி. அதாவது தினமும் நம்ம ஜெபமாலை சொல்கிறோம், பரமண்டல ஜெபம் சொல்கிறோம், ஆனால் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வரலாறுகளை, கிறிஸ்தவர்கள் செய்த பங்களிப்பை பற்றி நாம் பேசுகிறோமா என்பது ஒரு ஐயத்திற்கு இடமான ஒரு செய்தி. அதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், பலருக்கு அதை தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை ஒரு முழக்கத்தை வைக்க ஆசைப்படுகிறேன். தெரிந்தவற்றை சொல்லிக்கொண்டே இருங்கள், தெரியாதவற்றை கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று. நான் ஒரு 3 தலைப்புகளிலே பேச விரும்புகிறேன். ஒன்று, அறிவுத்தளத்தில் இயங்கிய ஒரு கிறிஸ்தவர். இரண்டாவதாக, விடுதலை போராட்ட தளத்தில் இயங்கிய ஒரு கிறிஸ்தவர்.
மூன்றாவதாக கலைத்தளத்திலே கொடிகட்டி பறந்த ஒரு கிறித்தவர். முதலில் கொள்வது ஐயா நமது ஃபாதர் சேவியர் அவர்கள் சொன்னது போல் ஹென்ரிக்கஸ். இன்று நமது பாடப்புத்தகங்கள் அனைத்திலும் இடம்பெறக்கூடியவர் ஹென்ரிக்கஸ் அவர்கள். அன்றிக் அடிகளார் என்று சிறப்பாக அழைக்கப்பெறுகிற அந்த மனிதரை நாம் எல்லா பாடப்புத்தகங்களும் வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் முதல் தமிழ் புத்தகத்தை, தம்பிரான் வணக்கத்தை இந்த உலகத்துக்கு தந்தவர். இந்தியாவிலே முதலாக அச்சகத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர். அந்த பெருமைக்குரிய சேசு சபையின் ஊழியர் திருமிகு அன்றிக்கஸ் அடிகளார் அவர்களை நாம் தெரிந்து கொண்டு ஆக வேண்டும். ஃபாதர் எழுதின புத்தகத்தை படித்து தான் நாங்கள்லாம் அதை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் இறந்தப்போ 1600வது ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் இறந்தார். அந்த நாளில் அந்த சுற்றுப்புற மக்கள் எல்லாம் எல்லோரும் கடைகளை அடைத்துவிட்டு துக்கமுகமாக காட்சியளித்தனர். முக்கியமாக இஸ்லாமிய மக்கள் 2 நாள் நோன்பு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி செய்தி. அது மட்டும் இல்லை, சாறையாக மக்கள் அவரது உடலை பார்க்க சென்றார்கள். பல பேர் தங்களது ஜெபமாலையை அவர் உடலின் மேல் வைத்து எடுத்தால் போதும் என்று அதை எடுத்து அப்படி பத்திரப்படுத்தி கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், ஒரு மிஷனரி இந்த தமிழ்நாட்டில் ஊழியத்தை செய்திருக்கிறார். அவர் அதற்கு முன்பு கொல்லத்திலே இருந்து முதலாக அந்த அச்சு இயந்திரத்தை இயக்குகிறார், தம்பிரான் வணக்கம் போன்றதை. அது மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கு மலபார் இலக்கணம் என்ற ஒரு இலக்கண நூலையும் அவர் கொடுத்திருக்கிறார். முதல் அகராதியை தொகுத்தவரும் அன்றிக்கஸ் அடிகளார் தான். இப்படி ஏகப்பட்ட முதலாக என்ற வார்த்தைக்கு பொருளாக இருப்பவர் அன்றிக்கஸ் அடிகளார் அவர்கள். அவருடைய பிறந்த ஊர் ஐரோப்பா கண்டத்திலே போர்ச்சுகல் நாட்டிலே விலாவிகோசா என்னும் ஊர். 1520 அவர் பிறக்கிறார். தனக்கு இருந்த சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு இயேசு சபையிலே இணைகிறார். அங்கே படித்துவிட்டு 1545ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வருகிறார். அதுவும் நமது தமிழ்நாட்டிற்கு வருகிறார். அவருடைய நோக்கமெல்லாம் சமயத்தை பரப்புவது அல்ல, இப்படிப்பட்ட மக்களை சமுதாயத்தில் முன்னேற்றுவது என்ற நோக்கிலே தான் அவரது செயல்பாட்டை தொடங்குகிறார். அன்றிக்கடிகளார் அவர்கள் முத்துக்குளித்துறையில் தலைமை குருவாக பணியேற்கிறார். தூத்துக்குடி, வைப்பாறு, வேம்பானு அதனை சுற்றியுள்ள ஊர்களிலெல்லாம் அவர் சமய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் புன்னைக்காயலிலும் அவர் அந்த அச்சு இயந்திரத்தை நிறுவி 3-4 புத்தகங்களை அவர் அச்சிடுகிறார். அந்த புத்தகங்களில் ஒன்று வெளிநாட்டிலே தனிநாயகம் அடிகளார் என்பவரால் பார்க்கப்பட்டு படியெடுக்கப்பட்டு அது அதற்கு பிறகு நம்மை எல்லாம் வந்து சேர்ந்தது என்று நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை, இன்னும் அவரை பற்றி நிறைய செய்திகள் இருக்கிறது. இன்னும் சகோதரி தைனஸ் அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக நான் இன்னும் குறைத்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை பற்றி இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஃபாதரோட புத்தகத்தை படிங்க. இன்னும் ஒன்று சொல்ல வேண்டுமென்றால் தந்தை ஊடகம் என்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறது, தந்தை ஊடகம். அதில் எல்லாருடைய வரலாறுகளும் எடுத்தாளப்படுகின்றன, மக்களுக்கு சொல்லப்படுகின்றன. எங்களது பத்திரிகை கிறித்தவ விதை நெற்களிலும் அதை நாங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவரை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். அவர் அறிவுத்துறையில், இதை முடிச்சுக்கலாம், அடுத்த இடத்துக்கு வருவோம். அடுத்த இடத்துலனா மாசிலாமணி, ஃபாதர் சொன்னாங்க மாசிலாமணியை பற்றி. அவர் வாவு சிதம்பரனாருக்கு தம்பியாக இருந்தவர். ஒரு முறை அவர் தேசிய பற்று இருந்திருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு செல்வந்த குடும்பத்திலே பிறந்தவர், கொழும்புலெல்லாம் சென்று வணிகம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலிலே அந்த வணிகத்தை எல்லாம் குடும்பத்தாரிடம் விட்டுவிட்டு தேசிய போராட்டத்திலே, விடுதலை போராட்டத்திலே இறங்கியிருக்கிறார். ஒரு நாள் சனிக்கிழமை அன்று அவர் ஒரு புதிய வேட்டி வாங்க வேண்டும் என்று கடைக்கு செல்கிறார். கைத்தறி துணி விற்கிற கடைக்கு. அங்கே அந்த கைத்தறி துணி கடை அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மில் வேட்டி என்று சொல்லப்படுகிற ஒரு வேட்டியை வாங்கி கொண்டு வருகிறார். அடுத்த நாள் அதை கட்டி கொண்டு
நம்ம ஆலயத்திற்கு செல்கிறார். பூசையெல்லாம் முடிஞ்சிட்டு வரும்போது வழியில் பாபு சிதம்பரம் பிள்ளை பேசுகிறத பார்த்துட்டு போய் அங்கே நின்றுட்டார். சிதம்பரம் பிள்ளை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவரை பார்க்குறாரு. 2 பேருமே பார்த்து கொள்கிறார்கள். அவர் பேசி முடித்தவுடன் கீழே இறங்கி வந்து மாசிலாமணி அவர்களை மேடைக்கு கொண்டு போய் பேசு அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு ஒன்றுமே புரியலை. என்றாலும் தேசியத்தில் அவர் கொண்ட விருப்பு, விடுதலையில் அவர் கொண்ட விருப்பின் காரணமாக அவர் பேசுகிறார். பேசிக்கொண்டிருக்கும் போதே அவருடைய வேட்டியை கவனித்த வாவு சிதம்பரனார் அந்த ஓரத்தை பிடிச்சி கிழிக்கிறார். ஏன் என்று கேட்கும்போது இது நம்ம உள்நாட்டில் தயாரித்தது அல்ல அப்படின்னு சொல்கிறார். அதிலிருந்து அவர் கைத்தறி வேட்டியை மட்டுமே, கைத்தறி துணிகளை மட்டுமே அணிந்தார். அதுவும் தானே ராட்டையில் நூல் நூற்று அதை அணிந்தார் என்பது வரலாறு. அவர் மட்டுமல்ல, அவரது மனைவியும் விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்டார். பாபு சிதம்பரனார், செக்கிழுத்த செம்மல், அவரை பற்றி நிறைய இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர், இப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் அவர் குடும்பம் மிகவும் ஒரு வறுமை நிலையில், உணவுக்கு கூட காசின்றி இருந்த நிலையில் மாசிலாமணி அவர்கள் தான் வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை ஆளாக்கி இருக்கிறார், அவர்களை வாழ வைத்திருக்கிறார். அதை நினைவுபடுத்தி அவருடைய மகன் ஆறுமுகம் அவர்கள், சின்னையா மாசிலாமணி அவர்கள்தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினார் என்று கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை கூட கிறித்தவ விதையினர்கள் இந்த பத்திரிகை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு விடுதலை வேட்கையை கொண்டவர்கள் கிறித்தவர்கள். அது மட்டுமல்ல, பாபு சிதம்பரனார் அவர்கள் கப்பல் கட்டினார்னு தெரியும், சுதேசி கப்பல் கட்டினார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த கப்பல் கட்டுவதற்கு பங்காளர்கள் நிறைய பேர் பங்கு கொடுத்துருக்காங்க, பணம் கொடுத்தாங்க. அதில் மாசிலாமணியும் ஒருவர். பாபு சிதம்பரனார் சிறை தண்டனையெல்லாம் அனுபவித்து விட்டு வெளியே வருகிறார். அப்போது இந்த கப்பல் கம்பெனி நொடித்து போய்விடுகிறது. பங்கு கொடுத்தவர்களுக்கெல்லாம் திருப்பி பணத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது. அதன் காரணமாக எல்லோருக்கும் பணத்தை பிரித்து கொடுக்க ஒருவரை நியமிக்கிறார். அப்போது அப்படி நியமித்து கொடுக்கும்போது அவருக்கு மாசிலாமணி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வருகிறார்கள், வேண்டாம் என்று தவிர்த்து விட்டார். இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. இன்னொரு செய்தி அவருக்குள்ளே என்னென்று கேட்டால், மாசிலாமணியை சிறைப்பிடித்து சென்ற ஆங்கிலேயர்கள் அவரை 6 மாதம் சிறையில் வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது வாவு சிதம்பரனார் மாசிலாமணி அவர்களுக்காக வாதாடி அவரை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இப்படி பல செய்திகள். இன்னொன்றையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒத்துழையாமை இயக்கம் என்ற தனிநபர் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் அறிவித்த போது காங்கிரஸில் இருந்த அமைச்சர்கள், பெரும் பதவிகள் இருந்தவர்கள், அதற்கு அப்புறம் உறுப்பினர்கள் என்ற நிலை, அவர்களெல்லாம் போய் போராட்டம் செய்யணும்னு ஒரு அறிக்கை. ஆனால் அந்த நேரத்தில் பொறுப்பில் இருந்தவர் அவருடைய மனைவி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இவருக்கு எந்த பொறுப்பும் இல்லை. இவர் உடனே காந்திக்கு கடிதம் எழுதுகிறார். என் மனைவி போராட்டத்தில் இறங்கி சிறைக்கு போயிட்டு நான் வெளியில் இருந்தேன்னா நல்லா இருக்காது, அதனால் அவங்களுக்கு முன்னாடி நான் சிறைக்கு போவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு. அந்த அனுமதியும் கொடுக்கப்பட்டது. அவரும் சிறை சென்றார், அவரது மனைவியும் சிறை சென்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். 3வது இடத்திற்கு வந்து விடுகிறேன். 3வது கலைத்துறை. ஜேசி டேனியல் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இல்லைனாலும் நீங்கள் பாருங்கள், எங்கள் தந்தை ஊடகத்தையும் பாருங்கள், அதில் இருக்குது. மலையாள திரைப்படத்துறையின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய தமிழர், கிறித்தவர். அவர்தான் முதலாக மலையாள திரைப்படத்தை உருவாக்கினார். சென்னைக்கு வருகிறார். கெய்டி தியேட்டர் என்று சொல்வார்கள், அந்த இடத்துல அந்த படப்பிடிப்பு தளங்கள் எல்லாம் பார்வையிடுகிறார். அதுவும் போதாதென்ற நிலையில் மும்பைக்கு செல்கிறார். அங்கு படப்பிடிப்புக்கு தேவையான கருவிகளெல்லாம் வாங்கி கொண்டு கேரளாவிற்கு திரும்புகிறார். அங்கே ஒரு படத்தை அவர் எடுக்கிறார். அந்த படத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட ரோசியம்மா என்ற ஒரு பெண்ணை வைத்து அவர் நாயர் குலத்து பெண்ணாக காட்டி ஒரு படத்தை எடுக்கிறார். அந்த படத்தின் மூலமாக சமய சமத்துவத்தை கொண்டு வர அவர் முனைகிறார். இது பலருக்கு பிடிக்காத நிலையில் அவரது சினிமா தியேட்டரிலே பிரச்சனை ஏற்படுகிறது. தீ வைக்கிறார்கள். அந்த கதாநாயகி வீட்டிலும் தீ வைக்கிறார்கள். அந்த கதாநாயகி என்ன ஆனார் என்பதே அதுவரை தெரியவில்லை.
அதன் பிறகு அவர் பல முயற்சிகளை எடுத்து அந்த படத்தை மறுபடியும் எல்லோருக்கும் காண்பித்து கொண்டிருக்கிறார். பலருக்கு அவருடைய அந்த சேவை மூலமாக பலரை பயிற்சிக்கு உள்ளாக்கி நிறைய பேருக்கு அந்த கொண்டு வரார். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை அந்த கேரள அரசு கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் கேரளர் அல்ல, தமிழர் என்பதால். இங்கே என்ன பண்ணுறாங்க, நீ கேரளக்காரங்களுக்கு தானே செஞ்ச, இங்கேயும் அவருக்கு எதுவும் கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்து தனது வாழ்க்கையை பாளையங்கோட்டையில் முடித்து கொண்டார். இப்படி இந்த இந்திய தேச உருவாக்கத்தில் கிறித்தவர்கள் பெரும் பங்காற்றியிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெரிந்தவற்றை தெரியப்படுகின்றேன், தெரியாதவற்றை கேட்டு அறிந்து கொள்கின்றேன் என்ற வார்த்தையின் ஆழத்தை உணர்ந்து நல்ல தகவல்களை வழங்கிய தளபதி அவர்களுக்கு நன்றிகள். முத்தழகுபட்டி புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகளின் தலைமை அன்னை, புனித சேவியர் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர், மாணவர்களை திறன்பட கல்வி, கலை, ஆன்மீகம், ஒழுக்கம் ஆகியவற்றில் வளர்த்தெடுத்து கொண்டிருக்கும் அருட்சகோதரி ஜெயராணி அவர்களை அறிமுக உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அவையின் கண் வீற்றிருக்கும் ஆன்மீக தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் பணிவு கடந்த நண்பகல் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். உன்னை பெயரிட்டு நாமே அழைத்தோம், ஆகவே நீ நமக்கே சொந்தம் என்ற இறைவாக்கினர் எசேயாவின் கூற்றுப்படி இரக்கத்தின் திருச்சிலுவை கன்னியர் சபையிலே தன்னை ஓர் அர்ப்பண மலராக இணைத்து கொண்டவர் அருட்சகோதரி தைனேஸ் மேரி அவர்கள். அர்ப்பணித்த வாழ்வினிலே அகிலமே சொந்தம் என்பதற்கேற்ப உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற லட்சிய தலைவன் இயேசுவின் வழியிலே தான் செல்லும் இடமெல்லாம் தான் காணும் மனிதரிலே இறைவனை இன்முகத்துடன் கண்டு துன்பத்தில் துவண்டு வாழ்க்கை போராட்டத்தில் சிக்கி தவிப்போருக்கு ஆற்றுப்படுத்துதல் மூலமாக நல்வழிப்படுத்துவதோடு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு கவுன்சிலிங் மற்றும் ஆசிரியர்களுக்கு செமினார் நடத்துதல், இதன் மூலம் கற்றல் கற்பித்தல் செயல்பாடு முன்னேற்றம் பெற அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். சிறந்த கல்வியாளர், கவுன்சிலர், ரிசோர்ஸ் பர்சன் ஆக சிறப்பாக வலம் வந்து கொண்டிருப்பவர் நம் அருட்சகோதரி அவர்கள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க மக்கள் அனைவரும் தங்களுடைய ஆற்றல் திறமைகளை கண்டுணர்ந்து 100% அவர்கள் வெற்றி பாதையில் செல்ல வேண்டும் என்ற தீராத ஆர்வத்தோடு பணியாற்றி வருபவர்கள். வடநாட்டிலே ஏறக்குறைய 30 ஆண்டுகள் தன்னுடைய இளமை காலத்தை துறவற சபையின் வழியாக அவர்கள் அனுப்பப்பட்டு கல்வி, கவுன்சிலிங், ஃபார்மேஷன் போன்ற பணிகளை வட நாட்டில் மிகவும் சிறப்பான முறையிலே ஆற்றி மாணவர்களுக்கு சிறந்த முறையிலே கல்வி புகட்டி நல்லொழுக்கம் மற்றும் நற்சிந்தனைகளை வளர்த்தவர். யுனிவர்சல் சொலிடாரிட்டி மூமெண்ட் என்ற அமைப்புடன் இணைந்து 3 ஆண்டுகளாக செமினார் நடத்துதல், மாணவருடைய நல்லொழுக்கத்தினை வளர்த்தல் போன்ற பணிகளை அயராது செய்தவர். எஸ்விடி ஃபாதர்ஸ் பூனேயில் நடத்தும் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அமைப்பிலே சேர்ந்து 3 ஆண்டுகள் மிகவும் சிறப்பாக தன்னுடைய திறமைகளால் பற்பல நற்சேவைகளை ஆற்றியவர் நம்முடைய அருட்சகோதரி அவர்கள். இசைக்கு மயங்காதவர் எவரும் இலர், கற்பதற்கு வயது ஒரு தடையில்லை என்பதற்கு இலக்கணமாய் இசையால் இறைவனை வாழ்நாளெல்லாம் புகழ வேண்டும் என்ற தீராத ஆவலோடு தொடர்ந்து இசை பயிற்சி பெறுதல், ராமையன்பட்டி பங்கிலே பாடகர் குழுவினருக்கு தலைமையேற்று அவர்களுக்கு பாடல்கள் கற்றுக் கொடுப்பது மற்றும் கவுன்சிலிங் ஆற்றுவது,
போன்ற நற்பணிகளை திறமையாக செய்து பங்கின் வளர்ச்சிக்காக அருட்தந்தையோடு உழைத்து வருகின்றார்கள். இன்றைய நன்னாளிலே இந்தியா உருவாக்கத்தில் கிறிஸ்தவர்களின் பங்கேற்பு என்ற தலைப்பிலே நம்முடன் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகை புரிந்திருக்கும் அருட்சகோதரி தைனேஸ் மேரி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் உள்ளன்போடு வரவேற்று நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். இன்று அக்டோபர் 2 புனித பாதுகாவலர் தேவதூதரின் நினைவு. மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை நாடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. 2025ஆம் ஆண்டு இயேசுவின் ஜூபிலி ஆண்டு. நம்பிக்கையின் பயணிகளாக பயணித்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் இன்று ஒன்றிணைந்து இந்த அரங்கத்தில் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். மற்றும் இங்கு மேடையில் அமர்ந்திருந்த அனைவருக்கும் எனது வணக்கங்களும். அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள், பாராட்டினார்கள், நம்மளை ஊக்குவித்தார்கள். மற்றும் பசியோடு இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், பசியோடு இருந்தாலும் மிகவும் நன்றாக கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டு. நான் பேசவிருப்பது இந்திய உருவாக்கத்தில் கிறிஸ்தவர்கள் பங்கேற்பில் பெண்களின் பங்களிப்பை பற்றி பேசப் போகிறேன். பண்டைய இந்தியாவில் இந்து சமய பாரம்பரியத்தில் வர்ணாசிரமம் நடைமுறையில் இருந்தது. ரிக்வேத காலத்தில் பெண்களின் நிலை பாராட்டத்திற்குரியதாக இருந்தது. அதன் பிறகு சமுதாயத்தில் உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை, அடிமைத்தனம், தேவதாசி முறை பலம் அடைந்தது. வீட்டிலேயே முடங்கி கிடந்த பெண்கள், சிலர் படித்த பெண்கள் முன் வந்து சமுதாய பிரச்சனைகளை ஆங்கிலேயர் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடவும் உழைத்தார்கள். முனைவர் M.A. ஜேவியர் எழுதிய நூலை படித்தேன். அவர்கள் கூறிய 5 பெண்மணிகளை பற்றியும் பேசப் போகின்றேன். பிறகு சுரேந்தர் கௌர் எழுதிய கட்டுரையை வாசித்தேன். ஜாக்குலின் கெல்லி எழுதிய கட்டுரையை வாசித்தேன். பின் ரஷ்யா பர்வீன் எழுதிய கட்டுரையையும் வீடியோவையும் பார்த்தேன். நமக்கு எத்தனையோ பெண்கள் இந்த விடுதலை போராட்டத்திலும் சமூக சீர்திருத்தத்திலும் உழைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நாம் சொல்ல முடியாது. இங்கே 36 பெண்களை பற்றி நான் வாசித்தேன். அவர்கள் அனைவரும் கிறிஸ்தவ பெண்மணிகளின் முயற்சி, தியாகம் மற்றும் வீரத்தை கண்டுணர்ந்தேன், வியந்தேன். இன்னும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் மற்றும் பல மாநிலங்களிலிருந்தும் இதற்காக உழைத்திருக்கின்றார்கள். விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த 5 பெண்களை பற்றியும், சமூக சீர்திருத்தத்தில் ஈடுபட்ட 4 பெண்களை பற்றியும், நமக்கு நன்றாக அறிமுகமான 3 சகோதரிகளை பற்றியும் நான் பேசுவதற்கு வந்திருக்கின்றேன். ஆரம்பிப்போம். சகோதரி நிவேதிதா என்ற மார்கரெட் எலிசபெத் நோபல் அயர்லாந்தில் பிறந்து இந்தியாவை தன் தாய்நாடாக கருதியவள். சுவாமி விவேகானந்தரின் சீடர். பல நகரங்கள், ஊர்கள், பட்டி தொட்டிகள் சென்று அரசியல் விடுதலையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார். மத அடிப்படையில் வங்காளத்தை 2ஆக பிரித்த வங்காள கவர்னரை எதிர்த்தார். தன் குரு அரவிந்தோவின் கைதுக்கு பிறகு கர்மயோகி என்ற இதழில் இந்திய விடுதலையை பற்றி எழுதினார். காங்கிரஸ் தலைவர்களால் பாராட்டப்பட்டார். சுதேசி இயக்கத்தில் தீவிர உறுப்பினராக இருந்தார். இந்தியர்கள் நினைக்கும் முன்னரே தேசிய கொடியை வடிவமைத்தார். நான் இந்தியாவை எனது பிறந்த இடம் போல் நேசிக்கிறேன், தாய் நாடாக கருதுகிறேன் என்று பலமுறை கூறியிருக்கின்றார். 1911இல் இவர் காலமானார். டார்ஜிலிங்கில் உள்ள இவர் கல்லறையில்
இந்தியாவிற்காக அனைத்தையும் இழந்த சகோதரி நிவேதிதா இங்கு துயில் கொள்கிறார் என்று எழுதியிருக்கின்றது. அலிப்பூரில் உள்ள ஹேஸ்டிங்ஸ் ஹவுஸின் பட்டப்படிப்பு கல்லூரிக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இரண்டாவதாக வயலட் ஆல்வா கிறிஸ்தவ விசுவாசத்தில் வேறு ஊன்றிய கர்நாடகத்தில் உள்ள மங்களூரை சார்ந்தவர். நடுத்தர குடும்பம். அவர் தந்தை இங்கிலாந்து திருச்சபையின் முதல் பாஸ்டராக இருந்தார். இவர் மும்பை SNDT பெண்கள் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றினார். ஜோக்கிம் என்ற விடுதலை போராளியை திருமணம் செய்து கொண்டார். பிரிட்டிஷ் அரசு அவரது கணவரை கைது செய்தது. கைக்குழந்தையுடன் இருந்த இவரை சத்தியாகிரக போராட்டத்தில் காந்தி அனுமதிக்கவில்லை. இவர் முதல் பெண் வழக்கறிஞர். முனிசிபால் கார்ப்பரேஷனில் சேர்மனாக இருந்தவர். சீரார் நீதிமன்றத்தில் தலைவராக இருந்தார். சுய தொழில் பெண்களுடன் சேர்ந்து உழைத்தார். வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தில் உள்ளவர்களை பேகம் என்ற மாத இதழால் நல்வழிப்படுத்தினார். பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் மாநில துணைத் தலைவர் இவர். 2007ஆம் ஆண்டில் இவருக்கும் இவர் கணவருக்கும் முதல் பாராளுமன்ற தம்பதிகளாக விருது வழங்கப்பட்டது. இந்திய கிறிஸ்தவர்களும் பெருமை தேடினார்கள். ஜான். மூன்றாவதாக ஆலிஸ் ஆல்வா இன்ட்ரோடக்ஷனில் சொன்னாங்க. ஜான் சால்வதோர் என்ற பள்ளி ஆசிரியருக்கு மகளாக மங்களூரில் பிறந்தார். மங்களூரில் உள்ள ஆக்னஸ் கல்லூரி மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டதாரியானார். தாய்மொழி கொங்கணியாக இருந்தாலும் பிரெஞ்சு, லத்தீன், கன்னடம், துளு, இந்தி, குஜராத்தி மொழிகளை தெரிந்தவர். பாண்ட்ராவில் உள்ள மேரி பள்ளியில் பணிபுரிந்தார். சென்ட் சேவியர்ஸ் கல்லூரியில் பணிபுரிந்த அருட்பணி ஹென்ரிக் கிராஸிடம் ஆராய்ச்சி மாணவியாக இருந்தார். மங்களூரில் கத்தோலிக்க பெண்கள் மாநாட்டில் உரையாற்றினார். அரசியல் விழிப்புணர்வை கொடுத்தார். தன் சிந்தனைக்கு ஒத்த சிப்ரியன் அவரை மணந்து இருவரும் விடுதலை போராட்டத்துக்காக ஈடுபட்டனர். வெள்ளையனே வெளியேறு புரட்சியில் இருவரும் சிறை செய்யப்பட்டனர். ஆலிஸ் 2 நாளில் சிறையிலிருந்து தப்பித்து ஓடி மறைமுகமாக போராட்டங்களை ஒருங்கிணைத்தார். 10 மாத சிறைக்கு பின் கணவர் மருத்துவமனையில் இருப்பது அறிந்து தலையை மொட்டையடித்து பார்ப்பன விதவை போல் சென்று தன் கணவருக்கு தைரியம் கொடுத்தார். காட்டிக் கொடுக்கும் கும்பல்கள் உளவுத்துறைக்கு இதை அறிவிக்க அவரை அடித்து கொடுமைப்படுத்தி தண்டனை நிறைவேற்ற பூனா ஏர்வாடி ஜெயிலுக்கு அனுப்பினார்கள். சிறை கண்டு சிறிதும் கவலைப்படாத ஆலிஸ் விழிப்புணர்வுடன் பாடல்கள் எழுதி அதற்கு மெட்டு போட்டு விழிப்புணர்வை சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூறினார். எப்பொழுதும் சுதேசி ஆடை அணிந்தார். திருமணமாக போகும் தனது சகோதரனையும் சுதேசி ஆடையை அணிய பரிந்துரைத்தார். அவர் வீட்டுக்கு செல்ல முடியே என்று சற்றும் கவலைப்படவில்லை. இயேசுவை போல் நானும் சமதர்ம வீராங்கனையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அனைவரும் இவரை நாட்டுப்பற்றுள்ளவர், விசுவாசம் உள்ளவர், உண்மை கிறிஸ்தவர், உண்மையான இந்தியர் என்று புகழ்ந்தார்கள். 4வதாக அக்கம்மா செரியன் திருவாங்கூர் மாநிலத்தைச் சேர்ந்த சிரியன் கத்தோலிக்கர். தலைமை ஆசிரியர் பதவியை விட்டு விலகி காங்கிரஸ் குழுவின் தலைவராக இருந்தார். 2000 பேரை வழிநடத்தி திருவாங்கூர் அரண்மனைக்கு காங்கிரஸ் பிராந்திய பிரிவின் தடையை நீக்க புறப்பட்டார். 3 மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார். திருவாங்கூர் ஜான்சி ராணி என்ற பட்டத்தை அவருக்கு மகாத்மா காந்தி கொடுத்தார். தன் சகோதரியும் சகோதரர்களும் போராட்டத்தில் இணைந்தார்கள். இந்திய சுதந்திரத்திற்கு பின் சட்டமன்ற உறுப்பினரானார். அரிசி மலர் தூவி கேரள மக்கள் இவரை வாழ்த்தினார்கள். 5வதாக ஆனி மாஸ்கரனஸ் லத்தீன் கத்தோலிக்கர். ஹிஸ்டரி மற்றும் எக்கனாமிக்ஸில் மாஸ்டர் பதவி பெற்றவர். திருவிதாங்கூர் காங்கிரஸை தொடங்கி
பல போராட்டங்கள் நடத்தினார். பல முறை சிறை செய்யப்பட்டார். காங்கிரஸ் மையக்குழுவின் உறுப்பினராக இருந்தார். இவரை பற்றி வலேரியன் பெர்னாண்டோ கூறுகிறார், என் உடலில் இறுதி துளி இரத்தம் இருக்கும் வரை என் தாய் நாட்டிற்காக வீரியமாய் போராடுவேன் என்று. இந்திய கான்ஸ்டிடியூஷன் அமைப்பை உருவாக்குவதற்கு 15 பெண்களை தேர்ந்தெடுத்தார்கள். அதில் ஒருவர் இவர். நாம் இப்பொழுது சமூக சீர்திருத்தவாதிகளை பற்றி பார்ப்போம். 1. பண்டித் ராமாபாய் சரஸ்வதி. கர்நாடகத்தில் ஒரு காட்டில் வாழ்ந்த பிராமண பெண் பிபின் பிஹாரி என்ற பெங்காலி வழக்கறிஞரை மணந்தார். அவர்கள் திருமணமே ஒரு சிக்னிஃபிகண்ட் பிரேக் இன் ட்ரெடிஷன். இன்டர்காஸ்ட் இன்டர்ஸ்டேட். தாம் லண்டனில் இருக்கும்போது அருட்தந்தை நெஹிமியா கோரே கடவுளின் அன்பையும் இரக்கத்தையும் பற்றி பேசியது இவரை கவர்ந்தது. 1881 ஆரிய சமாஜை தோற்றுவித்து பெண்களுக்கு கல்வி மற்றும் நிர்வாக பயிற்சி அளித்தார். குழந்தை திருமணத்தை தடை செய்தார். இங்கிலாந்தில் கிறிஸ்தவ பெண்மணியானார். அருளப்பர் 4ஆம் அதிகாரம் இவருக்கு மிகவும் பிடித்தது. சமாரிய பெண். கடவுள் ஒருவரே புறக்கணிக்கப்பட்ட இந்திய பெண்மணிகளை மாற்ற முடியும் என்று அவர் மனதில் தோன்றியது. இந்திய தேசிய அமர்வில் பங்கெடுத்தார். முக்தி இயக்கத்தை தொடங்கினார். ஆதரவற்ற பெண்களுக்கு இருப்பிடம், படிப்பு, தொழில் பயிற்சி கொடுத்து சுதந்திர வாழ்க்கைக்கு அடிக்கல் நாட்டினார். கடும் பஞ்சத்தில் பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றினார். ஹீப்ரு, கிரேக்க மொழிகள் தெரிந்ததால் விவிலியத்தை மராத்தியில் மொழிபெயர்த்தார். அதற்கு 18 வருடங்கள் ஆயின. பல விமர்சனங்களுக்கும் துன்புறுத்தலுக்கும் வந்தபோதும் கடவுள் நம்பிக்கையில் வேறு ஊன்றி நின்றார். கேசரி பிந்த் பதக்கத்தை கொடுத்து இவரது அஞ்சல் தலைகளை வெளியிட்டு அவர் பெயரை சாலைகளுக்கு சூட்டினார்கள். A life totally committed for God has nothing to fear, nothing to lose and nothing to regret என்பது இவரது மரபு. இரண்டாவதாக டாக்டர் ஹில்டா மேரி லாசரஸ். ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினம் என்ற ஊரில் 1890ஆம் ஆண்டு 2 தலைமுறைகளுக்கு முன்னால் பிராமண வகுப்பிலிருந்து கிறிஸ்தவரான குடும்பத்தில் பிறந்தவர். கல்வியாளரும் எழுத்தாளருமான இவர் தந்தை கனடியன் பாப்டிஸ்ட் ஸ்கூல் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய போது இவர் இங்கு படித்தார். 1915ஆம் ஆண்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பெண்களை அனுமதித்ததால் பட்டப்படிப்பு, மருத்துவ படிப்பு, பேறுகால மருத்துவ சிறப்பு படிப்பு அனைத்தையும் அவர் பெற்றார். லண்டன் சென்று ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜியன்ஸ் இல் படித்துவிட்டு திரும்பி இந்தியாவில் உள்ள விமென்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் அமைப்பில் 30 வருடம் பணியாற்றினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்தில் நாட்டம் கொண்டு பல செவிலியர்கள், மிட்வைஃப்ஸ்களை உருவாக்கினார். இங்கிலாந்தில் இருக்கும்போதே தன் சுயசரிதையை எழுதியுள்ளார். 50 வருடங்களை கடந்த வெல்லூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் முதல் இந்தியராக பணியாற்றினார். தன் குடும்பத்தில் கற்ற கிறிஸ்தவ நெறிமுறைகளை தன் வாழ்வில் காட்டினார். இந்திய சுதந்திரத்திற்கு பின் வெல்லூர் சிஎம்சி மருத்துவமனை கல்லூரியாக மாறியது. மதமாற்றம்தான் இவர்களின் நோக்கம் என்ற பிரச்சனை எழுந்தபோது இங்கு வரும் நோயாளிகள் மருத்துவ சேவையில் கிறிஸ்துவ மதத்தின் அர்ப்பணிப்பை உணர்கிறார்கள் என்று ஆர்ப்பரித்து கூறுகிறார் ஜெயக்குமார். ஹில்டாவின் பங்களிப்புக்கான அங்கீகாரம், பாராட்டுகள், மரியாதைகள், விருதுகள் கொடுக்கப்பட்டன. கைசர் ஹிந்து 1 பத்மஸ்ரீ விருது, ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜியன் விருது கிடைக்கப்பட்டது. மூன்றாவதாக கொர்னேலியா சோராப்ஜி, இந்தியாவின் முதல் பெண் வழக்கறிஞர், பாம்பே பல்கலைக்கழகத்தில் முதல் பட்டதாரி,
ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் முதல் பெண்ணாக இருந்து வழக்குகளை வாதாடினார். 1866 மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக்கில் பிறந்த இவர் சௌராஷ்டிரா பிராமின் மதத்திலிருந்து கிறிஸ்துவத்தை தழுவினார். அவரது தந்தை திருத்தொண்டராக பணிபுரிந்தார். பெண்களுக்கு கிடைக்காத கல்வியை இவர் பெற்றார். அவருடைய வாதாட்டம் பாலினை பிரிவின் காரணமாக அடக்கி வைக்கப்பட்ட பெண்களுக்காகவும் குழந்தை திருமணத்தை எதிர்த்தும் அனாதைகளுக்கு பாதுகாவலாக அமைந்தது. வழக்குகளை வாதாடுவதை விட கல்வி கற்றல் மூலம் மக்களே அவர்கள் நிலையை புரிந்து கொள்வார்கள் என்று எண்ணினார். கடின பாதைகளையும் தனிமையையும் உணர்ந்தபோது அவரை ஊக்குவித்த வார்த்தைகள், God removes mountain, I must have faith in the outcome, I must learn to trust in God. நான்காவதாக நெய்தேனு அங்காமி அக்டோபர் 1, 1950 நாகாலாந்தில் பிறந்த கிறிஸ்தவ பெண்மணி. நாகாலாந்து தனி நாடாக சுதந்திர நாடாக அறிவித்து இந்திய இராணுவத்துடன் கலவரத்தை உருவாக்கியது. அங்காமி நாகா என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு வேலையாட்களை தேடுபவர்கள். 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க மிஷனரிகள் வந்தபோது 90% மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அங்காமி மக்கள் போர்களை சந்திப்பவர்கள், பதுங்க கற்றுக்கொண்டவர்கள். தனது 6வது வயதில் நாட்டின் மொழிபெயர்ப்பாளராக பணிபுரிந்த இவர் தந்தையை பிடித்து கழுத்தை அறுத்து விட்டார்கள். 4 பிள்ளைகளையும் இவர் தாய் வளர்த்தார். சமூக பிரச்சனைகள் ஒழிக்க நாகா மதர்ஸ் அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்கி மது பழக்கம் மற்றும் போதை பழக்கத்தை நிறுத்த முயற்சித்தார். தன் தந்தையர் கணவர்களை இந்த பழக்கத்திலிருந்து விடுவித்தனர். எய்ட்ஸ் நோயுடன் வாழ்பவர்களை சமூகம் புறக்கணிப்பை மாற்றினார். இரத்த கிளறியாக உருவாகிய காரியங்களை கருத்துடன் சமரசம் செய்தார். சில சமயங்களில் போர்க்களம் சென்று போரை நிறுத்தினார். ஷெட் நோ பிளட் என்று கூறி நாகா நிலத்தடி குழுக்கள் மற்றும் நாகா தாய்மார்களுக்கிடையே சமாதான பேச்சு நடத்தினார். 1997 நாகா மதர்ஸ் அசோசியேஷன் கிளர்ச்சியாளர்களும் மத்திய அரசுக்கும் இடையே நடந்த போரை நிறுத்தினார். எந்த பயிற்சியும் இல்லை, சப்போர்ட்டும் இல்லை. ஆனால் வெற்றிகரமான சமாதான சந்தர்ப்பங்களை உருவாக்கினார். 2000 ஆண்டில் பத்மஸ்ரீ விருது இவருக்கு கொடுக்கப்பட்டது. தன் தங்கையின் மண்டை ஓடு 3 ஆண்டுகளுக்கு பிறகு வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டதை பார்த்து மனதுடைந்து அழுதார். பிறகு இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ் டு பி ரெகக்னைஸ்ட் என்று உணர்ந்து தன்னை தைரியப்படுத்திக் கொண்டார். நம்முடையே வாழ்ந்து மரித்து புனிதர்களான 3 சகோதரிகளை பற்றி நான் எடுத்துரைக்க விரும்பினேன். அவர்கள் புனித அல்போன்சா கேரளாவிலிருந்து, பிறகு மதர் மரிய தெரேசா அவருடைய நாட்டை விட்டு 19 வயதிலேயே லொரேட்டா கான்வென்ட்டில் சேர்ந்து, பிறகு தானாக அவர் ஆதரவற்றவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் கண்காணிப்பதற்காக மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற புதிய சபையை தொடங்கினார். ஒரு நாள் ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு போனாராம். போய் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை என்று அவர்கள் கதவை தட்டினாராம். அவர் கதவை திறந்து மதர் தெரேசா கையேந்தி நிற்பதை கண்டு அவர் கையில் காரி மூழ்கினாராம். அப்பொழுது அவர், இது எனக்காக கொடுத்திருக்கின்றாய் என்று தன் உடையில் துடைத்து கொண்டு, என் மக்களுக்காக எதையாவது கொடுங்கள் என்று கேட்டவர். அவர் தன்னையே தியாகம் செய்து நம்முடைய இருந்து இறந்தவர். மற்றும் ராணி மரியாவை பற்றி சொல்ல விரும்பினேன். அவர்கள் மத்திய பிரதேசத்தில் நல்ல காரியங்கள் செய்ததற்காக ஜமீன்தார்கள் நினைத்தார்கள் இவர் தனக்கு இடையூறாக இருக்கின்றார், மக்களுக்கு பிரசவம் பார்க்குறதுக்கு கூட
வெளியே போக விடவில்லை. அவர்களாக பார்த்து அவர்கள் இறந்து போனார்கள். அப்படியெல்லாம் கூலி, பெண்களுக்கு கூலி இல்லை, அதிக வேலை, கூலிகள் குறைவு, இப்படியெல்லாம் இருந்ததை பார்த்து இவர்கள் உதவிக்கரம் கொடுத்தார். ஆனால் அவர் பஸ்ஸில் பிரயாணிக்கும் பொழுது அவரை 24 குத்துகள் குத்தி அவர்களை கொலை செய்தார்கள். நன்றி சகோதரி, முடிச்சுக்கலாங்களா? இத்துடன் என் உரையை முடிக்கின்றேன். கொடுத்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி, வாய்ப்புகளுக்கு நன்றி. சிங்கப்பெண்ணே எழு, வீறுகொள், வலம் வா, சுற்றும் பூமி உனதே. இமயத்தையும் எட்டிடுவாய் உன் புன்னகையாலே, சரித்திரத்தையும் மாற்றுவாய் உன் சாதனையாலே என்று பெண்ணியத்தை, பெண்களின் மகத்துவத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்கிய அருட்சகோதரி அவர்களுக்கு எம் மனம் நிறைந்த நன்றிகள். இந்த சிந்தனை அரங்கத்திலே பழனி பங்கு தந்தை அருள் திரு ஏனஸ்ட் அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆத்தூர் பங்கு தந்தை அருள் பணி இனாஸ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் நன்றி உரைத்தாகுவோம். இப்பொழுது நன்கொடையாளர்களுக்கும் மற்றும் இந்த அமைப்பிலே பங்கேற்ற பொறுப்பாளர் தலைவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து அதன் பிறகு நாம் நன்றியுரை முடித்த பிறகு உணவு அருந்த செல்வோம். அதனால் 250 பேர்களுக்கு உணவு தயார் செய்யப்படுகின்றது. தயவுசெய்து யாரும் போய்விடாமல் இருந்து உணவு உண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா தளபதி அவர்களுக்கு ரொனால்டு அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். மேடைக்கு அங்கே பொன்னாடை இருக்கிறவங்க எடுத்து கொடுங்க. ஐயா ரொனால்டு மேலே போங்க. ரொனால்டு அவர்களுக்கு கிளின்டன் அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். ரொனால்டு அவர்களுக்கு கிளின்டன் அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். கோவை ஜேம்ஸ் அவர்களுக்கு வழக்கறிஞர் ஆரோக்கியசாமி பொன்னாடை போத்துவார்கள். மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். சகோதரி ஜெயராணி அவர்களுக்கு முருகபவனம் ராணி அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். சகோதரி தைனஸ் மேரி அவர்களுக்கு சரண்யா மேரி அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். அருள் தந்த பேர் தாய்மை மீடியாவினுடைய நிறுவனரும் இயக்குனருமான அருள் தந்தை அந்தோனிசாமி அவர்கள் அருள் கொடுத்தும் மேடைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் போகிறீங்க, வரிசையை பற்றி இருங்க. அருள் தந்தை அமலதாஸ் அவர்கள் அந்தோனிசாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்துவார்கள். அருள் தந்தை நெப்போலியன் அவர்களுக்கும் அருள் தந்தை அமலதாஸ் அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். நன்கொடையாளர்களுடைய லிஸ்ட்டை ஆரோக்கிய தனசெல்வி வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆரோக்கிய தனசெல்வி அவர்களுக்கு செல்சியா அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். மேரி தனசெல்வி அவர்களுக்கு செல்சியா அவர்கள் பொன்னாடை போத்துகிறார்கள். கலைக்கன் பொறுப்பாளர் ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கலைக்கன் ஜெயராஜ் அவர்கள் மேடைக்கு வருமாறு ஃபாதர் போய் பொத்துறீங்க ஜெயராஜுக்கு. மாடல்ஸ் பொறுப்பாளர் யார் இருக்கா? மார்கரெட் இருக்காங்களா? மார்கரெட் மேரி மாடல்ஸ். நிக்கோலஸ் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொறுத்துகிறேன். ஐயா வாங்க. இந்த மாபெரும் சிந்தனை அரங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெற நல்மனத்தோர் அதிகம் பேர் தங்களால் இயன்ற நிதி உதவியை வழங்கியிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த மாபெரும் சிந்தனை அரங்கம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நன்கொடையாளர்கள் பெயர்கள்: தமிழ்நாடு கத்தோலிக்க சங்கம், ஜேசுதாஸ் செல்வி, ஃபாதர் கிஷோர் அவர்களுடைய தாயார் கொன்சீலி, எமிலி,
கிழக்கு மரியநாதபுரம் பங்கு ஃபாதர் பிலவேந்திரன், அந்தோணி பாத்திமா, கிறிஸ்டின் ராஜாத்தி, ஆரோக்கிய மேரி, பிரிட்டோ ஃப்ளாரன்ஸ், ஜான் பிரிட்டோ, ஃபாதர் பெர்னாஷா, டீச்சர் இஷபெல்லா, துறவியர் பேரவை இளம் விஞ்ஞானி தாமஸ், அனுமந்தராயன் கோட்டை இன்னாசி, ஃபாதர் அருமைசாமி, அல்ஃபோன்சா, டொமினிக் ஹைஃபோன், செல்வநாயகம், ஜோஸ்பின், அட்வொகேட் ஆரோக்கியசாமி, பேபி ஹெச்எம், மார்டின் டீச்சர், இயேசு ராயப்பன், பிரான்சிஸ் பாஸ்டின். நன்கொடை வழங்கிய நல் உள்ளங்களுக்கு அமைப்பின் சார்பாக நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். பழனி பங்கு தந்தை ஏர்னஸ் அவர்களும் ஆத்தூர் பங்கு தந்தை இன்னாசி அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கலைக்கண்ணுக்கு பொண்ணோட பொத்திட்டாங்களா? ஜெயராஜ் அதான் கலைக்கோட்டையில் ஃபாதருக்கான துறவியர் பேரவையிலிருந்து சாமி மறிவளன் ஃபாதர், துறவியர் பேரவையிலேருந்து சகோதரி வந்திருக்காங்களா? பொறுப்பாளர்கள் மறிவளன் ஏற்கனவே பற்றியாச்சு. துறவியர் பேரவைக்கு வழக்கறிஞர் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. மேடைக்கு வாங்க. கத்தோலிக்க சங்க தலைவர் ஆரோக்கியசாமி அவர்கள் மேடைக்கு வந்து பொன்னாடையை பெற்றுக்கொள்ளுவோம். பெண்கள் பணிக்குழு மரிய புஷ்பம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்கள் நன்றி உரையை கூற இருக்கிறார்கள். நன்றி நிறை உள்ளம் மனங்களை நிறைவு பெறச் செய்கின்றது. செவ்வனே நிறைவாக நடைபெற்ற இந்நிகழ்விற்கு நன்றி கூற பெண்கள் பணிக்குழு செயலர் திருமதி மரிய புஷ்பம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 2025 யூபிலி ஆண்டு இந்திய உருவாக்கத்தில் கிறிஸ்தவர்களின் பங்கேற்பு என்ற சிந்தனை அரங்கத்திற்கு வருகை தந்து நமது நல்லதொரு கருத்துக்களை வழங்கி நம்மை வாழ்த்தி சென்ற நமது பாசமிகு மேதகு ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நமது கிறிஸ்தவ பள்ளிகளில்தான் அனைவரும் நன்றாக படித்தார்கள், நானும் படித்தேன் என்று கூறி நம்மளுக்கெல்லாம் நல்லதொரு பாராட்டுரை வழங்கி சென்ற மாண்புமிகு மனோ தங்கராஜ் அமைச்சர் பால்வளத்துறை தமிழ்நாடு அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் தமிழக செயலர் பல்சமய உரையாடல் கிறிஸ்தவ ஒன்றிப்பு பணிக்குழு மதுரை பேரருள் பணி பெனடிக்ட் பர்னபாஸ் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்ததொரு நல்லதொரு நிகழ்வை அனைத்து சவால்களுக்கிடையே நடத்தி கொண்டிருக்கும் முத்தலகுப்பட்டி பங்குத்தந்தை அருள்பணி அமலதாஸ் அவர்களுக்கு நமது நன்றியை உரித்தாக்கிக் கொள்வோம். மேலும் இங்கே வந்து நம்மை வாழ்த்தி நம்மளோடு இதில் கலந்து கொண்டு சென்ற பேரருள் பணி ஜான் நெப்போலியன் தந்தை DMSS அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கெல்லாம் இந்த குழுவில் உறுதுணையாக இருந்து நல்லதொரு கருத்துக்களை வழங்கி இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடத்த பெரிதும் துணையாக இருந்த புனித மரியன்னை கலைமனைகளின் அதிபர் தந்தை அருள் தந்தை மறிவளன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக
நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஆயரோடு வந்து இங்கே நமக்கு வாழ்த்துரை வழங்கி சென்ற நமது முதன்மை குரு அருள் திரு சகாயராஜ் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்கே நமக்கு வாழ்த்துரை வழங்கிய முத்தலகுப்பட்டி பள்ளி தலைமை ஆசிரியை அருள் சகோதரி ஜெயராணி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் திருச்சிலுவை சபை ராமேன்பட்டியிலிருந்து வந்து நமக்கு வாழ்த்துரை வழங்கிய அருள் சகோதரி தைனஸ் மேரி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை வெளியிட்டு நமக்கு தனக்கே உரித்தான எளிய முறையிலும் நல்லதொரு ஸ்லைடு போட்டு காண்பித்து நமக்கெல்லாம் விளக்கி கூறிய பேரருட்பணி முனைவர் செயலர் புனித வளனார் தன்னாட்சி கல்லூரி திருச்சி எம்ஏ சேவியர் சேஸ் சபை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருள் சகோதரி இன்னும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் மற்றும் இங்கே அனைவரையும் இங்கே அனுப்பி வைத்த அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் நம்மோடு வந்து கலந்து கொண்ட ஆத்தூர் பங்கு தந்தை அருள் தந்தை இஞ்ஞாசி அவர்களுக்கும் பழனி பங்கு தந்தை அருள் திரு ஏர்னஸ்ட் அந்தோணிசாமி அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் கிறிஸ்தவ அமைப்பிலிருந்து வந்து நமக்கு நல்லதொரு வாழ்த்துரை வழங்கிய கோவை ஜேம்ஸ் ஐயா அவர்களுக்கு துணைத் தலைவர் தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் கிறிஸ்தவ கத்தோலிக்க சங்க தலைவர் வின்சென்ட் வேதராஜ் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவதாக இருந்தது. அவரது சிறிய உடல்நிலை காரணமாக வரவில்லை. அவருடைய கருத்துக்களை நமக்கு எடுத்து உரைத்த கத்தோலிக்க சங்க செயலாளர் மேரி தனசெல்வி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு சார்பாக வாழ்த்துரை வழங்கிய விசவனூர் தளபதி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இதற்கெல்லாம் மகுடம் வைத்தது போல நல்லதொரு கலை நிகழ்ச்சியை நமக்கு நல்லதொரு நகைச்சுவையோடும் ஆழ்ந்த கருத்துக்களோடும் வழங்கிய நமது மரியன்னை பள்ளி ஆசிரியர்களும் கலைக்கண் உறுப்பினர்களுமாகிய அவர்கள் நாடகம் நடத்தி நம்மை மகிழ்வித்த அவர்கள் அனைவருக்கும் நமது நன்றியை அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்கே வந்து நல்ல முறையில் இதில் கலந்து கொண்ட அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் அனைத்து இயக்கங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல்சமய உரையாடல் மற்றும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு குழு திண்டுக்கல், தமிழ்நாடு கத்தோலிக்க சங்கம் திண்டுக்கல், கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கம் தமிழ்நாடு, துறவியர் பேரவை திண்டுக்கல், பெண்கள் பணிக்குழு திண்டுக்கல், தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு சென்னை, கலைக்கோட்டை பேரருள் பணி ஜான் நெப்போலியன் ஃபாதர் அவர்கள் தலைமையில் வந்த அனைவருக்கும், மாடல்ஸ் பொதுநிலையினர் இயக்க நற்செய்தி சமூக இயக்கம் மற்றும் கலைக்கண் சாரல் கலைத்தொடர்பு மையம் மற்றும் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் ஒன் ஆஃப் காட் அனைத்து குழுக்களிலுமிருந்த வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதெல்லாம் இன்று காலையிலிருந்தே லைவாக நம் அனைவருக்கும் சாரல் கலைத்தொடர்பிலிருந்து இதையெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிய நமது அருள் தந்தை ஜெமி அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் தந்தை அவர்கள் இந்த இடத்தை கொடுத்து பெரியதொரு நல்லதொரு உதவி செய்து இவ்வளோ பெரிய இடத்தை அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த தந்தை அவர்களுக்கு மீண்டுமாக நன்றியையும் அவரது குழுவினருக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக நல்லபடியாக திட்டமிடுவதிலிருந்து நம்மோடு இருந்து செயல்பட்டு இன்று நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்திய
ஆசான் நிக்கோலஸ் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த நல்லதொரு நிகழ்வை நல்லபடியாக ஒருங்கிணைத்து ஆசான் நிக்கோலஸ் அவர்களோடு சேர்ந்து பணி செய்த திருமதி சரண்யா மேரி அவர்களுக்கும் செல்வி செல்சியா அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நமக்கு இங்கே உறுதுணையாக அமைச்சரோடு வந்த மதுரை மறைமாவட்ட காவல்துறையினருக்கும் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையினருக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் யாராவது கென்னடி சவுண்ட் சர்வீஸ் நமக்கு ஒளியை அருமையாக அமைத்து கொடுத்த கென்னடி சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டுமாக நல்ல முறையில் தந்தை இந்த பணிக்குழுவின் செயலர் தந்தை அருள் திரு அமலதாஸ் தந்தையின் சார்பாகவும் அவரோடு இணைந்து பணி செய்த அனைத்து குழு நண்பர்களின் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்துக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி. இந்த சிந்தனை அரங்கத்தில் பேசுங்க ஃபாதர், சொல்லுங்கள். ஆசான் நிக்கோலஸ் அவர்கள் ஏற்கனவே பொன்னாடு பற்றியாச்சு. இந்தியா உருவாக்கத்தில் கிறிஸ்துவின் பங்கேற்பு என்ற தலைப்பை என்னிடம் காட்டி இது சொந்தமாக ஏதாவது ஒரு கருத்தமை ஏற்பாடு செய்யலாம் என்று தூண்டிக்கொண்டே இருந்தவர், துணையாகவும் இருந்தவர். அவருக்கு அனைவரின் சார்பாக இந்த வேண்டுதல்களை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். இன்றைய நிகழ்வினை சிறப்பாக தொகுத்தளித்த ஆசான் நிக்கோலஸ் அவரோடு இணைந்து திருமதி சரண்யா, என்னுடைய பல்சமய உரையாடல் அந்த ஒன்றிப்பு குழுவினுடைய உறுப்பினர், அவங்களுடைய தாய் ராணி அவர்கள் பொன்னுகளை அணிவித்து அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பார். சரண்யா வாங்க, உங்கள் அம்மா தான் உனக்கு பொன்னாடை போத்துறாங்க. செல்சியா அவர்களுக்கு திருமதி மரிய புஷ்பா அவர்கள் பொன்னாடை அணிவித்து நன்றி செலுத்துகின்றார்கள், வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த சிந்தனை அரங்கத்தில் 3 தீர்மானங்கள் வந்திருக்கின்றன. முதல் தீர்மானம், கிறிஸ்தவர்களாகிய நாம் சமூக நீதிக்காக அரசியலில் பங்கேற்று முகமற்றவர்களின் முகங்களாக செயல்படுவோம் என்ற ஒரு தீர்மானம் வந்திருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தினுடைய கருத்து விளைவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே கரவொலி எழுப்பினால் நன்றாக இருக்கும். அடுத்ததாக, நல்லெண்ணம் கொண்டவர்களாக பிற மதத்தினரையும் மதிப்போம், சகோதர வாஞ்சையோடு உறவாடி பயணிப்போம் என்ற கருத்து வந்திருக்கிறது. மூன்றாவது கருத்தாக, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை கிறிஸ்தவ மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிலும் சட்டமன்றத்திலே செல்வதற்கான வாய்ப்புகளை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வழங்க வேண்டுமென்று இந்த சிந்தனை தீர்மானம் முன்மொழிகிறது. ஏற்கனவே கரூருக்கு நம்ம அஞ்சலி தீர்மானம் நிறைவேற்றிட்டோம். ஆக 4 தீர்மானங்கள் இந்த சிந்தனை அரங்கத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நன்றி. திட்டமிட்டபடி சரியாக 2 மணிக்கு இந்த சிந்தனை அரங்கத்தை நிறைவு செய்கின்றோம். காலை 9:45 மணிக்கு தொடங்கி இறைவன் நம்மை தொடக்க முதல் இன்று வரை ஆசிர்வதித்து நம்மை வழிநடத்திருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி செலுத்தி நாம் உணவு உண்டு நாம் எல்லாம் செல்வோம். நன்றி. தேங்க்யூ ஃபாதர். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.
சாப்பாடு வாங்க வாங்க நன்றி. ஆமாம் ஆமாம், ஒரு மாதம் மூத்தவர், எனக்கு மூத்தவர். ஆமாம். இந்த அரங்கத்திலே தொடக்கம் முதல் பங்கேற்றவர் அருள் திரு அடைக்கலம் அவர்கள். திருச்சிலுவை சபையை சேர்ந்தவர். ஆரினுரையிலே அவர் பங்கு துணையிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம்.